என் சத்துருக்களுக்கு பிரதிபலன் கிடைக்குமா? கர்த்தர் எனக்கு நீதி செய்வாரா என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நாகும் 1:2. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களின் நாட்டை கொள்ளையடித்தான், அவர்கள் வாழ்க்கையை கொள்ளையடித்தான், சிறு குழந்தைகளை தண்ணீரில் தள்ளி கொலை செய்தான். தேவனுடைய நாள் வந்தது, அதே மாதிரி தேவன் அவன் நாட்டை கொள்ளையிட்டார். அந்த பெண்களிடம் பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்க சொன்னார். அவன் எப்படி குழந்தைகளில் தண்ணீரில் மூழ்கடித்து கொன்றானோ, பார்வோனையும் அவன் சேனையையும் தண்ணீரிலே மூழ்கடித்து கொன்றார். சத்துருக்களுக்கு பிரதிபலன் செய்தார், தன்னுடைய ஜனங்களுக்கு நீதியை சரி கட்டினார். ஆமாங்க, தொடர்ந்து சத்ருவால் பிரச்சனை அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் அதிகமாய் கொள்ளையிடப்பட்டு இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, தேவன் உங்களுக்காக எழுந்தருளும் நாள் வந்துவிட்டது. எதையெல்லாம் சத்ரு உங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்தானோ அதையெல்லாம் தேவன் அவனிடமிருந்து கொள்ளையடிப்பார். உங்களுக்கு அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கும் தருவார். சத்ருவின் செய்கைக்கு தக்கதான பிரதிபலனை அவனுக்கும் தேவன் செய்வார். அவர் நீதி செய்யும் வேளை வந்தது. உங்களுக்காக தேவன் நீதியை நிச்சயமாய் சரி கட்டுவார். அவருக்காக காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. தேவன் உங்களுக்காக எழுந்தருளிவிட்டார். ஜெபிக்கலாமாங்க. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் கர்த்தாவே, சத்ருவிடம் எதையெல்லாம் கொள்ளை கொடுத்தேனோ அவை எல்லாவற்றையும் சத்ருவிடமிருந்து கொள்ளையிட்டு எனக்கு நீ திருப்பி கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எனக்கும் என் சத்ருவுக்கும் பிரதிபலன் கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். அவங்கவுங்க செய்கைக்கு தக்கதாக அவங்கவுங்களுக்கு நீர் கொடுக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை நம்பி நீதிக்காக காத்திருக்க, பொறுமையோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.